டேய் பண்டி, கடைக்கு போய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வரணும்டா. நீங்க 2 பேரும் சும்மா தானே இருக்கீங்க, போய் வாங்கிட்டு வர்றீங்களா? ஏமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நாங்களே கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். அதுலயும் எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கீங்களேம்மா, எங்களால போக முடியாதுமா. ஒரு சின்ன வேலை சொன்னா கூட செய்ய மாட்டீங்களே. நான்சி, உங்க அம்மாவும் கடைக்கு வரேன்னு சொன்னாங்க. சீக்கிரமா கூப்பிடு, போயிட்டு வந்து சமையல் வேலை நிறைய இருக்கு. நான்சி கூப்பிடுறேன் ஆண்டி. அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. நான்சி நான்சி, உள்ளே எனக்கு சமையல் கட்டில் 1000 வேலை இருக்கு. இங்க நின்று இவங்களோட என்ன அரட்டி அடிச்சிட்டு இருக்க? சரி, சீக்கிரமா போய் கடையில் எனக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. அக்கா, என்னக்கா இது, நீங்க கூடயே வச்சுட்டு நிக்கிறீங்க? இவங்க கிட்ட சொல்லிவிட்டா இவங்க போக போறாங்க. அட என்ன மாலா, நான் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். அவங்களுக்கு ஏதோ விளையாடணுமா, இதுக்கப்புறம் அவங்க டியூஷன் வேற போகணும்ல. நீ வா, நம்மளே 2 பேரும் பக்கத்துல தானே இருக்க, சீக்கிரமா போயிட்டு வந்தார்லவா. இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் தான் போகும். பண்டியண்ணா, பெரியமா உள்ள போயிட்டாங்கண்ணா. நான் போய் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்துட்டு வர போறேன். ஜாலியா நம்ம எல்லாரும் விளையாடலாம். ஏ சிண்டு, என்னது இது, ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? இந்த மாதிரி நீ எடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கரண்ட் செலவாகும் தெரியுமா? ஏன் பண்டி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க? ஏ நான்சி, நீ வர வர எங்க அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் எதை வச்சுதான் விளையாடுறது? நீ சும்மா இரு, நான் தான் சிண்டு கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொன்னேன். டேய், என்னடா இது இவ்வளவுதான் வச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வைக்க சொன்னேன்ல. அண்ணா போங்கண்ணா, பெரியமா இதுக்கே திட்டுவாங்க. இங்க பாருங்க, பெரியமா வர்றதுக்குள்ள சீக்கிரமா இதெல்லாம் விளையாண்டுட்டு அது தானா உருகிரும்ண்ணா. வாங்க வாங்க, சீக்கிரமா வந்து ஜம்ப் பண்ணுங்க வாங்க. இங்க பாத்தீங்களா நான்சி அக்கா, எப்படி நான் உள்ள போறேன்னு? ஐயோ, போச்சு, வாசல்லையே கொட்ட போறீங்களா? பண்டி, என்ன பண்டி இது, இப்படி எல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்க அம்மா அதுக்கப்புறம் க்ளீன் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு எல்லா இடத்துலயும் போட்டுறாதீங்க, ஒரே இடத்துலயாவது வச்சு விளையாடுங்க. நான்சி அக்கா வர வர நல்ல பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்கண்ணா. அங்க பாருங்க, எதையும் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, நான் அப்படியே மிதிச்சு மிதிச்சே கல்லு மாதிரி ஆக்கிட்டேன். நான்சி, இங்க வந்து இந்த ஐஸ் மேல படுத்து பாரு, சூப்பரா இருக்கு நான்சி. இந்த வெயிலுக்கு செமையா இருக்கு தெரியுமா? டே சிண்டு, நீயும் படுத்துக்கோடா அப்படியே. உங்க அம்மா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க பண்டி. அதுக்குள்ள இந்த ஐஸ் கட்டி எல்லாம் எனக்கு உருகிற மாதிரி சுத்தமா தெரியல. ஹாய், என்னப்பா இது, 2 பேர் ஐஸ் கட்டி மேல விளையாண்டுட்டு இருக்கீங்களா? எங்க அம்மா எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸை எடுக்க விட மாட்டாங்க தெரியுமா? ஒரே ஒரு டம்ளர்ல தான் வைப்பாங்க. புஷ்பாக்கா, இங்க பாருங்க, ஐஸ் எல்லாம் கீழே தள்ளிட்டு இருக்காதீங்க. இந்த அட்டையை விட்டு வெளியில போச்சுன்னா பெரியமா எங்களை ரொம்ப திட்டுவாங்கக்கா. டே சிண்டு, நீங்களும் தானே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் வந்தோடனே இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நான் வெளியில தள்ள மாட்டேன்டா. உங்கள மாதிரி தானே நானும் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஐஸ் சூப்பரா இருக்கு, ஐஸ் அப்படியே சில்லுன்னு இருக்கு. ஏ புஷ்பா, ஐஸ் சில்லுன்னு இல்லாம அப்புறம் என்ன சூடாவா இருக்கும்? சரி ஓகே, நம்ம எல்லாரும் இப்படி படுத்து விளையாடலாமா? பண்டி மாதிரியே சிண்டு நீயும் படுத்துக்கோ. டே சிண்டு, உன்னை படுத்து விளையாட சொன்னா என் மேல எல்லாம் ஐஸ தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க, பேசாம இருக்க மாட்டியாடா? பண்டி அண்ணா, அது நான் இல்ல, நான் புஷ்பாக்கா தானே எல்லாத்து மேலேயும் ஐஸ தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. புஷ்பாக்கா, ஏன்கா இப்படி பண்றீங்க? எங்க மேல போட்டா பரவாயில்லக்கா, வெளியில எல்லாம் போட்டுறாதீங்கக்கா. அதெல்லாம் நான் போட மாட்டேன் சிண்டு, இங்க பாரு, உண்மையில மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். ஏ புஷ்பா, எல்லா ஐஸையும் தூக்கி வெளியில போட்டீனா? ஐயோ, ஏய் சிண்டு, உன் மேலேயே ஏறி புஷ்பா போயிட்டு இருக்காடா. ஐயோ, அங்க பாருங்க, உங்க அம்மாவும் நான்சி எங்க அம்மாவும் வர்றாங்க. ஐயோ, என்ன பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, நான் போறேன். டே சிண்டு, பண்டி, அவ ஐஸ ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்க அம்மாவை பார்த்தோனே ஓடிட்டா. அங்க பாருங்க, உங்க அம்மா அந்த ஸ்ட்ரீட் கார்னருக்கு வந்துட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள 2 பேர் எந்திரிச்சு இந்த இடத்த ஃபுல்லா க்ளீன் பண்ணிருங்க, இல்லாட்டி நல்லா திட்டு வாங்குவீங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு ஆளாவது வச்சுக்கலாம்ல, எல்லா வேலையும் நீங்க தனியாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அட கடவுளே, என்னக்கா இது, பசங்களுக்கு இவ்வளோ செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இனி அடுத்தது நீங்க தான் இதையும் சுத்தம் பண்ணணுமா? ஆனாலும் நீங்க ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குறீங்கக்கா. டேய் பண்டி, என்னடா இது, கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. எங்கடா அந்த சிண்டு, ஆளையே காணோம். பெரியமா, நான் உள்ளதான் இருக்கேன் பெரியமா. இங்க பாருங்க, என் மேல ஃபுல்லா அந்த புஷ்பாக்கா ஐஸ தூக்கி போட்டுட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த புஷ்பாக்கா தான் காரணம். என்னடா, நீங்க 2 பேர் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஐஸ் எடுத்துட்டு வந்து விளையாண்டுட்டு இப்போ யாரோ ஒருத்தர் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நான் உள்ள போய் இந்த கூடையை வச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி வைக்கிறீங்க, இல்லாட்டி அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஒரு சின்ன உதவி கேட்டா ஒன்றும் பண்றது கிடையாது. போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டையே தலைகீழா மாத்தி வச்சிருக்காங்க. டேய், என்னடா இன்னும் சுத்தம் பண்ணாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க? என்னடா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், 2 பேர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் யாருடா சுத்தம் பண்றது? ஏற்கனவே காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை முடிய மாட்டேங்குது. இதில் இதெல்லாம் வேற பண்ண வேண்டியதா இருக்கு. உங்க 2 பேத்தையும் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறதே ஒரு தொந்தரவு தான். அம்மா, எப்படிமா கையில கிளீன் பண்ண முடியும்? இங்க பாருங்க, நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா இதை கொடுத்து கிளீன் பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஐஸ் எடுத்துட்டு வந்தது சிண்டு தான், சரியா? எப்பவுமே உங்களுக்கு சிண்டுனா ஸ்பெஷல் தான், அவனை ஒன்னும் சொல்ல மாட்டீங்க.
எடு அந்த குச்சியை. ஏண்டா பண்ணுறதையும் பண்ணிட்டு எப்போ கேட்டாலும் சிண்டுவை பண்ண சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்கியா? என் கையில் கிடைச்ச பாரு. ஐயோ அம்மா அடிக்காதீங்கம்மா, அம்மா அடிக்காதீங்கம்மா, அம்மா அம்மா நான் கூட்டிடுறேம்மா, ப்ளீஸ்மா க்ளீன் பண்ணிடுறேம்மா, அடிக்காதீங்கம்மா, எல்லாரும் பாக்குறாங்க, நீங்க சிண்டுவை எதுவுமே சொல்றதே இல்லம்மா. அட கடவுளே ராணி, இந்த அக்காவை பாத்தியா? பசங்களை இப்படி போட்டு அடிக்கிறாங்க. பாவம், அந்த சின்ன பசங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்க. புஷ்பா, எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு, அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. பண்டி அண்ணா, எல்லாம் இந்த நான்சி அக்காவோட அம்மாவால தானே வந்துச்சு. அந்த அக்கா, அந்த ஆண்டி தான் நல்லா நம்ம பெரியமாட்ட மாட்டி கொடுத்துட்டாங்கண்ணா. நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா எங்கள் அம்மாவையே தப்பு சொல்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் 2 பேரும் தனியாகவே வந்து க்ளீன் பண்ணுங்க. ஏண்டா நீயும் பண்ண மாட்டேங்கிற? ஹெல்ப் பண்ண வர்றவங்களையும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி துரத்தி விட்டுற. ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டா போதும், நீங்க என்னையே க்ளீன் பண்ண சொல்லிடுவீங்க. நீங்களே பண்ணுங்கண்ணா, நான் வீட்டுக்குள்ள போய் டிவி பாக்குறேன். ச்சே, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஐஸ் எடுத்து விளையாண்டுக்கவே கூடாது. கடைசியில எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சிண்டு பையலும் போயிட்டான், நான்சியும் போயிட்டா, புஷ்பாவும் போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் கடைசியா தனியா கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. இனிமேல் யாரோடையும் சேர்ந்து விளையாடக்கூடாது. நமக்கு விளையாடணும்னா தனியா விளையாட போறேன். டே பண்டி, என்னடா வர்றதுக்குள்ள உன்னை சுத்தம் பண்ணி வைக்க சொன்னேன். சுத்தம் பண்ணினியா இல்லையா? எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்க. அம்மா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டம்மா, நீங்களே வெளியில வந்து பாருங்கம்மா, சுத்தமா இருக்குமா. நீ முதல்ல என்னோட பைக்கை விட்டு கீழே இறங்கு. நான் உன் மேல பயங்கர கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா என் பைக்கை திருப்பி வச்சிடு. வண்டியண்ணா, நான் வெளியில எல்லாம் எடுத்து ஓட்ட மாட்டேனா. ஜஸ்ட் நம்ம வாசல்லையே தான் அப்படியே ஒரு ரவுண்டு போக போறேன். எதுக்குன்னா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க எடுத்து ஐஸ் எடுத்தீங்கன்னா புஷ்பாக்காவையே கிளீன் பண்ண சொல்லிடலாம், சரியா? டே சிண்டு, அந்த பக்கம் போகாத சொல்லிட்டேன். ஹே பண்டி அண்ட் சிண்டு, ஆல்ரெடி 3:45 ஆச்சு. 4 o'clock நமக்கு டியூஷன் ஸ்டார்ட் ஆக போதில்ல, நீங்க கிளம்பலையா? இல்லப்பா, டியூஷன்ல அந்த மிஸ் ரொம்ப திட்டுறாங்க. நானும் சிண்டுவும் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்கப்பா. மேம் கேட்டாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு, சரியா? டியூஷனுக்கு டெய்லி போறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. மை காட், இன்னைக்கு கண்டிப்பா டியூஷன் மேம் லீவ் போடாம வரணும்னு சொல்லிருக்காங்க பண்டி. ஏ புஷ்பா, சீக்கிரமா வா, லேட்டா போனா அந்த மேம் திட்டுவாங்க, சரியா? இன்னைக்காவது நேரத்துல போலாம். பண்டி, சிண்டு 2 பேரும் போய் புக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏ நான்சி, புஷ்பா, நீங்க 2 பேரும் கூட டியூஷன் கிளம்பிட்டீங்களா? இப்பதான் ரோஸ் கேட்டா. இங்க பாருங்க, நானும் சிண்டுவெல்லாம் இன்னைக்கு டியூஷனுக்கு வரல, புரியுதா? மேம் கேட்டாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. எங்க அம்மாக்கு தெரிய வேண்டாம் நான் லீவ் போடுறது. அக்கா, டியூஷன் மிஸ் என்ன பத்தி கேட்டாங்க, நானா ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. பண்டி அண்ணா, இந்த அக்கா இங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம பெரியமா திட்டுவாங்க. நான் சீக்கிரமா போ சொல்லுங்கண்ணா. ஏ பண்டி, ஏற்கனவே டியூஷன் மேம்க்கு லீவ் போட்டா சுத்தமா பிடிக்காது. என்னமோ பண்ணுங்க, நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். பாருங்கண்ணா, இந்த நான்சி அக்கா நம்ம வீட்டு முன்னாடியா நின்று டியூஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம பெரியமா காதுல மட்டும் விழுந்துச்சு, அவ்வளவுதான், நம்ம லீவ் போடவே முடியாது, தெரியுமா? என்னது இது? மணி 4 போது, இன்னும் இந்த பால்காரரை காணோம். டே பண்டி, பால்காரரை பாத்தியா? ஏண்டா, உனக்கு டியூஷன் 4 மணிக்கு இருக்கல்ல, நீ போகாம இன்னும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, அது வந்து டியூஷன் மேமுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் விட்டாங்கம்மா, அதனாலதான் நான் போகலமா. என்னது இது? இந்த டியூஷன் எடுக்கிற பொண்ணு வாரத்துல 3 நாள் லீவ் விட்டுருது. மாலாக்கா, மாலாக்கா, ஏ பண்டி, உங்க அம்மா எங்கடா? உங்க அம்மாவை சீக்கிரமா கூப்பிடு, அங்க அடுப்புல வேற குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன். மாலாக்கா, மாலாக்கா. டே சிண்டு, அங்க கறி குழம்புக்கு கறி வெந்துகிட்டு இருக்குடா. நீ போய் அந்த மசாலா பவுடர் ஒரு பாக்கெட் கடையில வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா? இப்பதான் போனேன், மறந்துட்டேன்டா. ஆண்டி, அப்படின்னா நானு 5 ரூபாய்க்கு ஏதாவது சாக்லேட் வாங்கிக்குவேன். ஓகேனா சொல்லுங்க, வாங்கிட்டு வர்றேன். என்கிட்டயே பணம் கம்மியா தான் இருக்கு, நீ வேணா 2 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்கோடா. மாலாக்கா, இருந்த தயிர் எல்லாம் இந்த நான்சி ஊத்தி சாப்பிட்டுட்டாக்கா. பொறையூத்தருக்கு கொஞ்சம் தயிர் இருந்தா கொடுங்கக்கா. ஏதாவது ஒன்று வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இரு நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இங்கே பாரு, இதில் தயிர் இருக்கு. இதை எடுத்துட்டு பாத்திரத்தை இன்னைக்கே கொடுக்கணும். போன வாரம் மீன் குழம்பு கொடுத்தனே, பாத்திரத்தை நீ கொடுக்கவே இல்லை. இந்த டியூஷன் மிஸ்ஸு டியூஷன் ஃபீஸை மட்டும் கரெக்டாக வாங்கிக்குது, ஆனால் வாரத்துக்கு 3 நாள் லீவ் விட்டுருது. இதெல்லாம் யாரு கேட்கறதுனே தெரியலையே. சரி, நீ சீக்கிரம் எடுத்துகிட்டு போ. அக்கா, என்னக்கா சொல்கிறீங்க? இன்னைக்கு ஏதோ முக்கியமாக லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லி நான்சி இப்போ தான் டியூஷன் கிளம்பி போயிட்டு இருக்கிறா. நீங்கள் என்னன்னா லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. லீவ் எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இவங்க 2 பேரும் உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கக்கா. அட கடவுளே, லீவே விடலையா அப்படின்னா? ஐயோ போச்சு, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்து போச்சு. உண்மையாவே இந்த சிண்டு சொல்ற மாதிரி நான்சி அங்க அம்மா வந்துதான் எல்லாம் பண்றாங்க. டே பண்டி, என்னடா இது? வர வர பொய் கூட நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? டியூஷன் மிஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லை, அது இதுன்னு வாயை திறந்தாலே பொய் பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா புக் எடுத்துட்டு டியூஷன் போற வழியை பாரு. அந்த சிண்டு ஆளையே காணோம். பண்டி அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கடையில ஒரு புதுசா ஒரு சாக்லேட் வந்திருக்குண்ணா, அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா. இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெங்காயம், தக்காளி, மசாலா பவுடர் எல்லாம் வாங்கி தரக்குதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களா? டே சிண்டு, முதல்ல 2 பேர் புக்ஸை எடுத்துட்டு டியூஷனுக்கு போற வழியை பாருங்க. இல்லாட்டி உங்களை கொண்டு போய் நாளைக்கே ஹாஸ்டல்ல விட்டுரு வேண்டா. வாயை திறந்தாலே பொய். ஐயோ அண்ணா, பெரியமாக்கு எனக்கு டியூஷன் இருக்கிறது தெரிஞ்சு போச்சா? எப்படி நான் தெரிஞ்சிச்சு?
எல்லாம் நீ சொன்ன மாதிரி நான்சி எங்க அம்மா வந்து தாண்டா சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த விஷயத்தையும் நம்ம அம்மா கிட்ட இருந்து மறைக்க முடியல. எல்லாத்தையும் அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்கடா. டே சிண்டு, பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது தெருவுக்கு போயிடலாமா? நம்ம ஸ்கூல் இருக்கிற எல்லாரும் நம்ம தெருவுலயே இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குடா. போங்கண்ணா, நீங்க இதைத்தான் நான் ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வண்டி அண்ணா மெதுவா போங்க. ஐயோ, வண்டி வேற ஸ்லோவா போகுதே. இந்த வண்டி அண்ணா என்ன பண்ணி வச்சாருன்னு தெரியல. 5 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல இந்த வண்டி போகவே மாட்டேங்குது. சைக்கிள் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஏ புஷ்பா, நம்ம டியூஷனுக்கு வரோம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். டியூஷன் கிட்ட வந்தனே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆமா நான்சி, நம்ம ஒன்று பண்ணலாமா? அப்படியே மெதுவா சைக்கிள் ஓட்டிட்டு ரொம்ப லேட்டா டியூஷனுக்கு போலாம், சரியா? முடியிற நேரத்துல போனோம்னா மேம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அட, நான்சி எப்ப கிளம்புனா இப்ப வரைக்கும் இங்கதான் போய்கிட்டு இருக்கா. ஏ புஷ்பா, நான்சி, நான் உங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன். சைக்கிளை நிறுத்துங்க முதல்ல. பாத்தீங்களாண்ணா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டு இங்க வந்து மரத்தடியில் நின்று நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நான்சி அக்கா, இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கக்கா.